கோவை மருதமலை முருகன் கோயிலில் குடமுழக்கு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, இந்த குடமுழக்கு விழாவிற்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, பக்தர்களின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, முருகனின் 7ஆம் படை வீடாக கருதப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நிகழ்ச்சியானது 13 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் நடைபெற்று இருக்கிறது. இதில் பல்வேறு ஆதீனங்கள், கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்குடமுழுக்கு நிகழ்வில் சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் வேதங்கள் ஓதப்பட்டு தற்பொழுது 7 கலசங்களில் அந்த நன்னீரானது ஊற்றப்பட்டு திருக்குட நன்னீராட்டு விழாவானது நடைபெற்றுள்ளது. இதனை காண்பதற்கு சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வருகை புரிந்து வருகிறார்கள். பொதுமக்களை கண்காணிக்க ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுமக்கள் குறிப்பிட்ட இடைவெளியில் சுமார் 100-200 பேர் என சம இடைவெளியில் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி பொதுமக்களின் தேவைகளுக்காக குடிநீர் வசதி, நீர்மோர் பந்தல் ஆகியவையும் அங்கே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியை பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் காண்பதற்கு சுமார் 10 இடங்களில் LED திரைகள் அமைக்கப்பட்டு நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி ட்ரோன்கள் மூலமும் அந்த தீர்த்தங்களானது செழிப்பதற்கு தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி இது வனப்பகுதி என்பதால் வனத்தில் இருந்து எந்த ஒரு விலங்குகளும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக வனத்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்பொழுது பேரூர் ஆதீனம் மற்றும் சிறவை ஆதீனம் ஆகியோர் இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவில் கலந்து கொண்டு தற்போது இந்த திருக்குட நன்னீராட்டு விழாவை முடித்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் என்று கூறப்படும் நிலையில் தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டேதான் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான அன்னதான வசதிகளும் கோவில் நிர்வாகம் தரப்பிலும் பல்வேறு மாநகராட்சி மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் சார்பிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசன்னா. முருகனுக்கு வேலுண்டு வினையில் மகிழுண்டு பயமில்லை.